27 4 3 நல்லா கவனிங்க, நல்லா இந்த வசனத்தை பாருங்க. மூணாவது வசனம் என்ன சொல்லுது? அவர் மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு மனஸ்தாபப்பட்டு. இப்ப அந்த கடின என்ன பண்ணிடுச்சு? கடின இருதயம் போயிடுச்சு. ஏன்னா வேலை முடிஞ்சிருச்சு. இவன் வேலை என்னது? யூதாஸால காட்டி கொடுக்கப்படணும். யூதாஸுக்காக நியமித்த அந்த வேலை முடிஞ்சிருச்சு. யூதாஸ் பழைய மாதிரி வந்துட்டான். இயேசு கிறிஸ்து மேல அன்பு வந்துடுச்சு. இயேசுவ அங்கங்க பிடிக்க வரும்போதெல்லாம் தப்பிச்சு போயிடுறாரு. இவன் நினைச்சுட்டான் 30 வெள்ளிக்காசு கிடைக்கும், நம்மளால தப்பிச்சு போயிடுவாரு அப்படின்னு யூதாஸ் நினைச்சிட்டான். 30 வெள்ளிக்காசு கிடைச்ச மாதிரி ஆச்சு. எப்படினாலும் இவரை பிடிக்க முடியாது, டக்குன்னு மறைஞ்சிருவாரு. சும்மா காட்டி கொடுக்குற மாதிரி காட்டி கொடுப்போம்னு நினைச்சு. ஆனா அதான் தெளிவா மூணாவது அதிகாரம் வசனம் பாருங்க, 2:23. அவர் மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு மனஸ்தாபப்பட்டு. ஐயோ, மரண ஆக்கினை கொடுத்துட்டாங்களே, நான் தப்பிச்சிருவார் நினைச்சனே, மரணம் கொடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி யூதாஸ் மனஸ்தாபப்பட்டு அவன் என்ன செஞ்சானா, 4 கொண்டு செஞ்சான். நிறைய பைபிள் ஸ்காலர்ஸ் சொல்றாங்க யூதாஸ் நரகத்தில் இருக்க மாட்டான், ஏன்னா இது தேவனால படைக்கப்பட்ட பாத்திரம், அவனுக்குன்னு ஒரு இடம் ஆயத்தம் பண்ணி வச்சிருப்பாரு, நரகத்தில் இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உண்மையா என்னன்னு தெரியாது.